Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா GTA Vice Cityயோட கம்ப்ளீட் கேம் ப்ளே தான் பார்க்க போறோம். இத நம்ம ஒரு பார்ட்டா போடலாம்னு இருக்கோம். அதோட முதல் எபிசோட் தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிங்க் கலர் டாட் காட்டுது. இப்போ அங்க தான் போறோம். அதுக்கு முதல்ல ஒரு வண்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு இளிச்சவன் வந்திருக்காங்க गाइस. வண்டியை தூக்கியாச்சு गाइस. மாசு நம்ம வண்டியை எடுத்தாச்சு. அந்த பிங்க் கலர் டாட் கிட்ட தான் போனோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே அந்த லாயர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கேம் கொஞ்சம் விளையாடிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த காரை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோக்கு மட்டும் நிறைய வியூஸ் போச்சுன்னா GTA Vice Cityயை ஃப்ரீயாக எப்படி மொபைலில் ஏற்றுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பா. வந்தாச்சு அந்த க்ரீன் டாட்டுக்கிட்ட. ஓ இது லாயர் இடம் இல்லைங்க, இது நம்ம டாமி தங்குற ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸ். சரி வண்டியை விட்டு இறங்கிட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிடுவான் பாருங்க. வந்தாச்சு. இங்கே ஒரு சேவ் பாயிண்ட் இருக்குது. சேவ் பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு பிங்க் கலர் மார்க்கர் இருக்கு. இப்போ அங்கே தான் கைஸ் போனோம். வந்தாச்சு. மேலே போகிறாங்க டாமி. ஃபஸ்ட்டு மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஓல்டு ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு கட்சீன்லாம் இது பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் வீடியோ போயிடும் கட்சீன் ப்ளே பண்ணால். அதனால் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கேம் ப்ளே ஆடும்போது அந்த கட்சீன் பார்த்துக்கோங்க. நான் கட் பண்ணுறேன் கட்சீனை. மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் காய்ச்சி நம்ம லாயர்கிட்டே போக போகிறோம். எடுத்தாச்சு. அங்கே எல்லுன்னு காட்டுது பாருங்கள் மேப்பில், அதுதான் லாயரோட இடம். இப்போ அங்கே தான் போகணும். ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் மொத்தம் 2 மிஷின் போட போகிறோம். அப்படி 2 மிஷின் பத்தலை, இன்னும் 3 மிஷினாக போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க நண்பா. காய்ஸ் ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை, அதனால் வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சி. சரி லாயர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓ ஓ ஓ ஓ சே நம்ம ஓடியே போயிடலாம் காய்ஸ். இந்த ஸ்கூட்டிலாம் அந்த இருக்கு பாருங்க. உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் வந்துடும். இந்த பார்ட்டி இந்த கட்சீனை நான் கட் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா நான் எப்போயும் சொல்கிற மாரி தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும். நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது இந்த கட்சீன்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கட்சீனும் ப்ளே பண்ணி தான் ப்ரோ விளையாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கட்சீன் போட்டே ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளை போய் ட்ரெஸ்ஸு வாங்க சொல்லுது. இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் சூட் தருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பைக் வேறு தருவாங்க. அதை வேறு நம்ம எடுத்துகிட்டு போகணும். சரி ஃபஸ்ட்டு போய் நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். வந்தாச்சு காய்ஸ். இதோ தான் இருக்குது அந்த இடம். டாமி அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க மாசாக இருப்பாங்க காய்ஸ். உள்ளே வந்துடும். சொல்லலை வந்துட்டான் பாருங்க கோச் சூட்டோட. இப்போ தான் அந்த பைக்கை திருடுவான் பாருங்க. அங்கே காட்டுவோம் பைக். வரானா இவங்கிட்ட தான் காய்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். வந்தாச்சு. எங்கே இருக்கு அந்த பைக்கு? ஓ ஸ்ட்ரைட்டில் இருக்கா? சாரி காய்ஸ். இப்போ இந்த பைக் எடுத்துகிட்டு இப்படி போகிறான் பாருங்கள் பைக்கன். பைக் எடுத்துகிட்டு நம்ம விட்ட சாபம் கீழே விட்டாங்க காய்ஸ். இப்போ இந்த பைக் எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மேப்பில் இது பிங்க் டாட் காட்டுதில்ல, அங்கே தான் காய்ஸ் போக போகிறோம். இது அப்பத்தி கேம் தான், பட் இன்னும் இந்த கேம் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் இன்னும் ப்ளே பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் ப்ளே வீடியோ போடுறேன். கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குங்க. வந்துட்டோம் காய்ஸ். ஐயோ இது ஹெல்த்து குறையுது காய்ஸ். வந்தாச்சு 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 வந்தாச்சு. பார்த்து நிறுத்தணும். பார்த்தீங்களா என் லேண்டிங் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஷே ஓகே இறங்கியாச்சு காய்ஸ்.
இது கட் சீன் ஒன்றும் இல்லை, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இதையும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விடணும். பைக்கில் போகலாமா காரில் போகலாமா? நம்மளுக்கு தெரிஞ்சு பைக்லேயே போகலாமா இல்லை காரில் போகலாமா? கார்லேயே பைக்லேயே போயிடலாம். இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு போய் விடணும். அந்த மிஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐயோ சேஃபாக விடணும்னு இருக்காங்க, நம்ம ரொம்ப சேஃபாக விட்றோம் கைஸ். ஓ ஐயோ பறந்துட்டாங்க பாருங்க. நான் கீழே தள்ளி விட்டாலும் திரும்பி இந்த வண்டியில் தான் வரா. எவ்வளோ தைரியம் இல்லை. திரும்பி இவ்வளோ கீழே தள்ளி விட்டு விளாடுவோமா இல்லை சேஃபாக கூப்பிட்டு போய் விட்டுலாமா? ஓ ஐயோ திரும்பி வந்துட்டா கைஸ். நம்மளுக்கு என்னென்ன தெரில, இந்த பைக்கை கண்ட்ரோலே பண்ண வர மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் தானே, அவன் நடந்தே போயிடலாமே, எதுக்கு நம்ம பைக்கில் கூப்பிட்டு போய் விட்றோம் தான் தெரில. பணக்காரங்கன்னு காட்டுறாங்க போல். அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு கைஸ், இறக்கி விட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ். ஆஹா மிஷின் பாஸ்ட். திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம லாயர்கிட்ட தான் போனோம். திரும்பி இந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகலாமா? போகலாம். இவனுங்களே என்பிசியே பைத்தியக்காரன மாதிரி வரானுங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லுங்கள் ஓட்டுறது? இந்த வீடியோக்கு மட்டும் 100 வியூஸ் கிட்டே வந்ததுன்னா நான் கண்டிப்பாக எப்படி அன்லிமிட்டட் ஹெல்த் ஜிடிஏ வைஸ் சிட்டியில் எடுக்கிறதுன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு சீட் கோட்லாம் தேவையில்லை, வெறும் ஒரே ஒரு செட்டிங்ஸை எனேபிள் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு அழகாக அன்லிமிட்டட் ஹெல்த் வந்துடும். நான் இப்போ எதுவும் போடாமல் இருக்கேன். அடுத்த வீடியோலேருந்து இப்போ ஐயோ சாமி இவன் வேறு நடுவில் வந்துடுறானுங்க கைஸ். வண்டி ஓட்ட தெரியாத பசங்க. உங்களுக்கு தான் எவன் தான் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுத்தானுங்களோ. நான் லாயர்கிட்ட போயிடலாம். ஓ காரை பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் பைக்கு தான் கைஸ் பண்ண முடியல. இங்கே ஸ்கூட்டி நிற்கிது, ஆனால் நம்மளுக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான்லாம் ஒழுங்காக ஓட்டுறேன். நான் மட்டும் மாசாக ஓட்டினேன்னா யாராலையுமே எங்கள் வண்டி ஓட்ட முடியாது கைஸ். ஆனால் நான் அப்படி ஓட்டுவேன். ரிவர்ஸ் எடுத்தாச்சு. புஷ் இன்னும் கொஞ்சம் தூரம்தான். இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்கும், நான் அதை விட்டு நான் வேற எங்கேயோ வழியில் போயின்ட்டுருக்கேன். ஆஹா காரை பார்த்தீங்களா, காரோட நிலமையா? அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. ஓ செம்மடி வாங்குதுங்க. வந்தாச்சு காய்ஸ். ஐயோ அவ்வளோதான். இப்போ இந்த 2வது மிஷினை நம்ம முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது மிஷின் முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கூட்டி எடுத்துக்கலாம். பிங்க் கலர் டாட் காட்டுது, அங்கே தான் போகணும். இது 2வது மிஷின் என்ன மிஷின் தெரியல, போனால் தான் தெரியும். இது கண்ட்ரோல் செம்மையாக இருக்குதுங்க ஸ்கூட்டி. ஆனால் பைக் தாங்க எனக்கு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. சரி ஃபாஸ்ட்டாக இவனுங்களெல்லாம் முன்னாடி போயிடலாம். பின்னாடிலாம் யாராலையும் போக முடியாது. சரி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். ஓ அவ்வளோதாங்க, கிட்ட ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இடிச்சிட போகிறேன். அங்கே காட்டுது. சரி கைஸ், இப்போ இறங்கி நம்ம உள்ளே போவோம். ஏன்னா கட் சீன் ப்ளே ஆகுது, நம்ம கட் பண்ணிடலாம். சரி ஓகே. அடுத்து எங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி வேறு ஏதோ இடத்த காட்டுதுங்க. ஏதோ பெரிய மிஷினாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா இதான் 2வது மிஷின். இது ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஓ சரி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. ஏதோ சந்துக்குள்ளே போகணுமா? ஆமாங்க. ஓ இந்த சந்து தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இதோ நிற்கிறான் ஏதோ ஒரு செஃப்புக்கிட்ட என்ன இருக்க போகுது? கட்சினாஸ் அடிக்கணும்னு காட்டுதுங்க.
ஐயோ இவனை எப்படி அடிக்கிறது? சரி 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 இருங்க பொழந்துருவோம். அடிக்கிறாங்க. டாமி என்னடா? வெப்பன் கூட நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அவ்வளோதாங்க, பொழந்து கட்டியாச்சு. ஃபோன் எதுவும் இருக்குது, அது எடுத்துப்போம். கட் சீன் நம்ம கட் பண்ணிடலாம். யாருங்க நம்ம கூட புதுசாக இருக்கான்? பின்னாடி வேறு எத்தனை பேர் இருக்கிறானுங்க? ஓடிடு டாமி ஓடிடு. இவனை தான் ஃபாலோ பண்ணி போக சொல்லுது, அப்படி தான் நினைக்கிறேன். சரி இவன் தான் ஆமாம் வேகத்தில் ஓடுறான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடண்டா. ஆஹா நம்மளுக்கு கன்று வேறு கிடச்சிருக்குங்க புதுசாக. இந்த கார் தான் காட்டுது. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ஏறிடலாம். சீக்கிரம் ஏறுறா. தப்பிச்சிரு. ஆஹா எஸ்கேப்புங்க. வா ஆனால் அவங்களாம் ஏற்றிட்டா. கோ டு ஆமுனேஷன். ஐயோ சரிங்க. ஆமுனேஷன் போக சொல்லுது. இது கன்று வாங்குகிற இடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிம்பிள் தான் போட்டிருக்கு, அதில் கன் சிம்பிள் தான் போட்டிருக்கு. சரி ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சரி கட் சீன் தேவையில்லாமல் கட் பண்ணிட்டு போல. அவன் யாருன்னே தெரியல. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. இடிச்சிட்டாங்க. ஆமினேஷன் கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த சந்து திரும்பினா வந்துடும் போல். ஐயோ அடுத்த சந்துங்க, தேவையில்லாமல் முன்னாடியே திரும்பிட்டேன். ஏதாவது சுற்றிக்கிட்டு இருக்கா? அங்கே இருக்குங்க, தெரியுது. வாங்க நம்ம இந்த வழியாக போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நடுவில் நம்ம போட்டிருக்கான். இவனங்க காரில் வந்து கீழே விழுறான். சரி ஓகே, அந்த சந்து தான் வந்தாச்சுங்க. நம்ம தான் கன்று எதாவது வாங்குவோமா? உள்ளே போக சொல்லுது. இங்கே போய் பார்ப்போம். இப்போ இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம போய் கன்று வாங்கலாம். உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ரேஞ்சுக்கு பிஸ்டல் மட்டும்தாங்க வாங்க முடியும். சரி அதை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம். ஓ சரி வாங்கிட்டோங்க. சரி திரும்பி காரில் ஏறிடலாம். எங்கே போனோம்? அங்கே பிங்க் கலர் டாட்டு காட்டுது, அங்கே தான் போனோம். சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு சந்தை திரும்பினா இந்த மிஷினை முடிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான், இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இங்கேயே முடியுது. இதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி GTA Vice Cityயோட கேம் பிளே அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி நம்ம வீடியோவை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க கைஸ். மிஷின் பாஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.